ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 4.1ல் 11வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMNஇன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. இப்போ நம்ம முக்கோணம் LMNக்கு வடிவொத்த முக்கோணம் வரைய போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உதைப்படம் வரைஞ்சிக்கலாம். இங்கே சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க. இந்த முக்கோணம் தான் முக்கோணம் LMN. ஓகேங்களா? இனி அதோட ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. அளவு காரணியில் 4/5 <1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 விடைக்கும் 4/5 சிறிய எண். இந்த மாதிரி 1 விடைக்கும் சிறிய மதிப்பு கொடுத்துருந்தா வடிவொத்த முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு உள்ள அமையும். இனி அதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு LN என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு இணையாக ஒரு இணைகோடு வரைய போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நேம் கொடுக்கலாம். இந்த புள்ளி Lனா இந்த புள்ளி L டேஸ், இந்த புள்ளி Nனா இந்த புள்ளி N டேஸ். இப்போ இந்த சின்ன முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வடிவொத்த முக்கோணம். இதை தான் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 விடைக்கும் சிறிய மதிப்பு கொடுத்துருந்தா வடிவொத்த முக்கோணம் இந்த முக்கோணத்துக்கு உள்ள அமையும். இனி உண்மை படம் வரையலாம். அதுக்கு நீங்களாவே ஒரு அளவெடுத்து முக்கோணம் வரைங்க. இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாவே ஒரு அளவெடுத்து ஒரு முக்கோணம் வரைஞ்சா போதும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நேம் கொடுக்கலாம். இது L, அப்போ இது என்னது L. அப்புறமாட்டு இந்த புள்ளி M, இந்த புள்ளி N. இனி M புள்ளியிலிருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைகிறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுத்துருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கோடு வரையும் போது இங்கே ஒரு கோணம் உருவாகும். இந்த கோணம் குறுங்கோணமாக தான் இருக்கணும். அதாவது 90 டிகிரி விடைக்கும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 4 விடைக்கும் 5 பெரிய எண். அப்போ இந்த கோட்டு துண்டில் 5 வில் வெட்ட போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னா, காம்பஸோட முனையை கரெக்டாக M புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு இங்கே நீங்களாவே ஒரு அளவு எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டு துண்டில் வெட்டுற மாதிரியான ஒரு வில் இந்த மாதிரி. இனி இந்த அளவை மாற்றக்கூடாது. மாற்றாமல் இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா? அந்த புள்ளியில் வைத்து அடுத்த வில். ஓகே, இனி 3வது வில் வெட்டலாம். அப்புறவு இதில் வைத்து 4வது வில். இனி இந்த புள்ளியில் வைத்து 5வது வில். அதாவது 4 விடைக்கும் 5 பெரிய எண். அப்போ 5 வில் இதில் வெட்டணும். இனி இதுக்கு நேம் கொடுக்கலாம். இது Mனா இந்த புள்ளி M1, இந்த புள்ளி M2, இந்த புள்ளி M3, இந்த புள்ளி M4, லாஸ்ட் இந்த புள்ளி M5. இப்போ பாருங்க, கீழே 5 தானே இருக்கு. அப்போ M5 என்கிற இந்த புள்ளியையும் N புள்ளியையும் இணைத்து கோடு வரையணும். வரைஞ்சிக்கலாம். கீழே என்ன எண் இருக்கோ அதை தான் இணைத்து வரையணும். சரிங்களா? இனி மேலே 4 இருக்குது, அதையும் நம்ம இணைக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று பண்ணணும். அது எப்படின்னா, காம்பஸோட முனையை M5ல் வைங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு இப்போ இது கரெக்டாக M4ல் இருக்குது. இதோட பாதி அளவு இதுனா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும். சரிங்களா? பாதிக்கு மேலே அளவெடுத்து இங்கே ஒரு வட்டவில். இனி இந்த அளவை மாற்றாமல் மேலே 4 இருக்குது. அப்போ M4 என்கிற இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வட்டவில். ஓகே, இப்போ இந்த அளவை காம்பஸில் எடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் காம்பஸோட முனைய வைங்க. அடுத்த அந்த சைடு பென்சிலோட முனைய வைங்க. சரிங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவை நான் காம்பஸில் எடுத்துட்டேன். இனி இந்த வட்ட வில்லோட இந்த புள்ளி இருக்கு இல்லையா? அந்த புள்ளியில் வைத்து அந்த வட்ட வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில் இந்த மாதிரி. இனி நம்மளுக்கு மேலே 4 இருக்குது. அப்போ M4 என்கிற இந்த புள்ளியையும் இந்த 2 வில் வெட்டும்போது உருவாகக்கூடிய இந்த புள்ளியையும் இணைக்க போகிறோம். சரிங்களா? இணைக்கலாம். இணைக்கும் போது கவனமாக இருக்கணும், ஏன்னா அது இணையாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வரைகிற கோடு MN என்கிற கோட்டு துண்டில் படணும். இப்போ பாருங்கள், இது இணையாக இருக்குது. இப்போ நேம் கொடுக்கலாம். இது என்னன்னா இந்த கோட்டு துண்டில் படக்கூடிய இந்த புள்ளி N டேஸ். இதே மாதிரி L டேஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, காம்பஸோட முனையை N புள்ளியில் வைங்க. இப்போ N டேஸில் இருக்குது. இதோட பாதி அளவு இதுன்னு வச்சுக்கோங்க. பாதிக்க மேலே எடுக்கணும். சரிங்களா? பாதிக்க மேலே அளவெடுத்து இங்கே ஒரு வட்ட வில். இனி இந்த அளவை மாற்றாமல் N டேஸ் என்கிற இந்த புள்ளியில் வைத்து இங்கே இன்னொரு வட்டவில். இப்போ இந்த வட்டவில்லோட அளவை காம்பஸில் எடுக்க போகிறீங்க. இந்த புள்ளியில் காம்பஸோட முனைய வைங்க. அந்த புள்ளி, சரிங்களா? இந்த புள்ளியில் பென்சிலோட முனைய வைங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவை இந்த வட்டவில்லோட இந்த புள்ளியில் வைத்து அந்த வட்டவில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ N டேஸ் என்கிற இந்த புள்ளியையும் இந்த 2 வில் வெட்டக்கூடிய இந்த புள்ளியையும் இணைக்க போகிறோம். அந்த கோடு ML என்கிற கோட்டு துண்டில் படணும். ஓகே, இணைக்கலாமா? பாருங்க, இணைச்சிட்டேன். இப்போ இந்த 2 கோடும் இணையாக இருக்குது. இதுக்கு நேம் கொடுக்கலாம். இது Lனா இந்த புள்ளி L டேஸ்.
இப்போ இந்த சின்ன முக்கோணம் எல் டேஸ் எம் என் டேஸ் என்கிற இந்த முக்கோணம் தான் நமக்கு தேவையான வடிவொத்த முக்கோணம். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் முக்கோணம் எல் டேஸ் எம் என் டேஸ் என்பது தேவையான வடிவொத்த முக்கோணம் ஆகும். இந்த மாதிரி எழுதிருங்க. இனி வரைதலின் படிகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏதேனும் ஓர் அளவை கொண்டு முக்கோணம் எல்எம்என்னை வரைந்தேன். செகண்ட் ஒன், எம்என் என்ற கோட்டுத்துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு எம்எக்ஸ் என்ற கதிரை எல் என்ற முனைப்புள்ளிக்கு எதிர் திசையில் வரைந்தேன். தேர்ட் ஒன், எம்எக்ஸின் மீது M1, M2, M3, M4 மற்றும் M5 என்ற 5 புள்ளிகளை M1 is equal to M1, M2 is equal to M2, M3 is equal to M3, M4 is equal to M4, M5 என்றவாறு குறித்தேன். அப்புறம் ஃபோர்த் ஒன், M5 எண்ணை இணைத்து M4 இருந்து M5 எண்ணுக்கு இணையாக ஒரு கோடு வரைந்தேன். இது MNஐ என் டேஸில் சந்திக்கிறது. இனி ஃபிஃப்த் ஒன், என் டேஸிலிருந்து NLக்கு இணையாக வரையப்படும் கோடு MLஐ எல் டேஸில் சந்திக்கிறது. முக்கோணம் எல் டேஸ் எம் என் டேஸின் பக்கங்கள் முக்கோணம் LMNஇன் ஒத்த பக்கங்களின் அளவில் 5/4 பங்கு ஆகும். முக்கோணம் எல் டேஸ் எம் என் டேஸ் ஆனது தேவையான வடிவொத்த முக்கோணம் ஆகும். இந்த மாதிரி எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.